எம்இசியின் துவக்க நிலை எப்படி இருந்தது? துவக்கறதுல ஒன்றும் பெருசா இல்லை. இப்போ என்னன்னா இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணியாச்சு. சரி அப்போ காசு இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா. உன்னே தானே கேட்குறேன், இங்கே பார்க்குறான். இன்வெஸ்ட் பண்ணனா காசு யார் வச்சுக்கிறா? வீட்டில் வச்சுக்கிறாங்க எல்லாரும். திருப்பாடி பையன் போய் கேட்டோம்னா படிச்சிருவாங்க. அதான் காசு இல்லை. பழைய கம்பெனியில் சம்பளம் வாங்கின காசு வச்சுருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்? 50,000. 2,000 ரூபா. ஆமா, பில்டிங் மட்டும் எடுத்துட்டீங்க. பில்டிங் அடிச்சு போடுவாரு. கடை விட்டு எடுத்தீங்க. அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸை கொடுத்துட்டு சாவி கேட்டா கொடுத்துட்டாப்ல. ஓகே 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 நீங்க பண்ணுங்கப்பா. இங்கே தான் ஆரம்பிச்சீங்க? இங்கே தான். நீங்க டிசைன் ரூம் படிச்சீங்க இல்லையா, அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரூம். ஓகே. ஸோ அந்த ரூம்ல ஸ்டார்ட் பண்ணி 2,000 ரூபா கொடுத்துட்டு உள்ள வந்தா இன்னைக்கு வருவார் விளையாடுறக்கு. நானும் அவரு இன்னொருத்தர் 3 பேர் இருந்தா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி நேத்து பாத்தீங்களா அவரை? அது பூஜை, நானும் அவர் இருந்தா பூஜை போட்டோம். எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டேபிள், அது வீட்டுல இருந்து எடுத்து கொண்டு வந்தோம். ஒரு சேரு, அது வீட்டுல இருந்து கொண்டு வந்தது. இவ்வளவுதான் இருந்துச்சு எங்கள்கிட்ட. இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பில் கேட்ஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. அது அவ்வளவுதான். அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாளே பசங்க வந்து ஒரு 3 பசங்களை வேலைக்கு அனுப்பணும். 3 இல்ல 6 பசங்களை வேலைக்கு அனுப்பணும். அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் வேலைக்கு அனுப்புறதுதான். கோர்ஸ் எல்லாம் அப்புறம் வேற இன்ஸ்டியூட்ல படிச்சிருந்தாங்க. வேலை மட்டும் வாங்கி தரேன். ஆமா, வேலை மட்டும் வாங்கி தரேன்னு சொன்னோம். வந்தாங்க, வேலை இன்டர்வியூ அனுப்பிச்சு விட்டோம். செலக்ட் ஆனாங்க. காசு 5,000 சர்வீஸ் சார்ஜ் சொல்லியிருந்தோம். கொடுத்தாங்க. வேலை கிடைச்சிருச்சுல? ஆமா, வேலையும் கிடைச்சிருச்சு. கொண்டு காசு கொடுத்தாங்க. ஓனருக்கு அட்வான்ஸும் கொடுத்தோம். அவ்வளவுதான். அப்ப எங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கடா, போங்கடா, நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கறது இருக்குல்லையே எல்லாத்துக்கும் டஃப். அன்னைக்கு 2017 அதனே அசால்ட்டா ஒரே நாள்ல பண்றோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? யாரை வேணா கூட வேலை வாங்கி தரலாம் சொல்லிட்டு தைரியம் வந்துச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜாலியா. அப்படியே இப்போ ப்ராப்ளம் ஆயிட்டோம். அப்படி சொல்ல முடியாது. இது யூடியூப் சேனல் வந்து எப்படின்னா, இதுல வீடியோ போட்டா காசு வரும்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் அளவு போட்டேன். காசு வருதுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு 6,000 ரூபா வரும். அதுக்கு பேசா ஏதாச்சும் வேலைக்கு பேசா கூட விட்டுருக்கலாம் போல. அதுல ஒன்றும் விசேஷம் கிடையாது. பட் என்னன்னா யூடியூப்ல ரொம்ப காலமா வீடியோ போட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. டவுட் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமா. அப்புறமா நிறைய பேருக்கு நான் கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப காலமா சொல்லல. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் தான் நிறைய பசங்க கேட்டாங்க, சார் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா, அப்போ எதையும் நீங்கள் யூடியூப்ல சொல்ல மாட்டீங்க, சொன்னா தான் எங்களுக்கு தெரியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்லேயே சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் அது ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. அவ்வளோதான். அப்போ தான் அந்த கொரோனா டைம்லாம் வந்த டைம். அது ஒரு ஆன்லைனில் போயிட்டீங்களா? ஆன்லைன்லேயே ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி, நீங்கள் ஆன்லைனில் எடுங்க சார், எனக்கு பிரச்சனை இல்லை சார் அப்படின்னாரு. ஃபீஸ் சொன்னேன். பரவாயில்லையா, ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கலாம் போலே, ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தபடியே சம்பாரிச்சப்போ அது இனோவேஷன். அது என்னமோ அன்னைக்கு ஓகே ஜாலியாக இருந்துச்சு. இருக்கும் சார். வழக்கமாக நிறைய சென்டர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் கேட் சென்டர், இந்த மாதிரி நிறைய சென்டர் இருக்கும். ரெகக்னைஸ்டோட சென்டர் தான் அதெல்லாம். ஓகே சரியா? இப்போ ஒருத்தர் வந்து எம்இசி வராரு. சரி, இந்த கம்பெனி வெளியே சொல்றாரு, இங்கெல்லாம் 1,00,000 ரூபா வாங்குறாங்க, ஃபுட்டு வெளியே கொடுக்குறாங்க, ஃபுட்டு ரூம் நீங்க வெளியே தான் எடுக்கணும், நாங்க சாஃப்ட்வேர் மட்டும் கற்றுக் கொடுப்போம், வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆட்டோகேடு, சால்டாக்ஸ், கிரியோ இது மட்டும் சொல்லி தருவோம். சப்போஸ் கேட்ட ஏதோ ஒன்று ஒரு 2-3 டிசைன் சாப்பிட்டு கொடுத்து வேலை வாங்கி கொடுத்துருவோம். சரி, வேலை போனா அடுத்து நீங்க எங்கிட்ட வந்து நிக்க கூட சொல்லிடுவாங்க, சொல்லி முடிச்சிருவாங்க. நம்ம கடமை என்னது? அங்கேயிருந்து எல்லாம் கத்துக்கிட்டு வெளியே போய் வேலை தேடி அவங்க ஒரு வேலையை கொடுத்து விட்டுருவாங்க. அது போனா திருப்பி வர முடியாது. வேலைன்னா அவ்வளவுதான். ஜாயின் பண்றீங்க, அது ஓகே. ஜாயின் பண்ணி நம்ம அங்க ஏதாவது பிரச்சனை வெளியே வந்துட்டோம், திருப்பி அவங்கள்ட்ட போனா அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்களோட கம்மியா காசு வாங்குறீங்க. அவங்க 1,20,000 சொல்றாங்க, நம்ம ஒரு 60,000 வச்சிருக்கோம். வச்சுட்டு ஓகே நீங்க கிளாஸ் வந்து 60,000 சொல்றீங்க. 60,000 பார்த்தாலும் எப்படி நீங்க ஸ்டாஃபுக்கு இதெல்லாம் செலவெல்லாம் போக எப்படியும் ஒரு 40,000 காலி ஆயிரும். ஒரு ஹெட்டுக்கு 20,000 போடுங்க, இது 40,000 கையில வரும். நெட்டு செலவு, கம்ப்யூட்டர் சிஸ்டம் செலவு, அது இதுன்னு போக 20,000 செலவாயிரும். 20,000 கையில வரும். வாடகை அது இது செலவு இது போயிடும். இது போக எப்படி மத்தியான ஃபுட்டு அக்காமடேஷன் எப்படி ஃப்ரீயா கொடுக்குறீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது பயன் வருதா, இல்ல அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட்ஸா நீங்க யோசிச்சீங்களா? இல்ல என்னன்னா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால என்ன முடியுமோ அதான் கொடுக்க போறோம். அதே மாதிரி இந்த ஃபீஸ் கம்பாரிசனே நானே அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேன். இப்போ 1,50,000 ரூபா அவங்க வாங்குறாங்கன்னா 1,50,000 ரூபாய்க்கு என்ன தேவையோ அவங்க சொல்லி கொடுக்க போறாங்க. சரியா? அப்ப நான் வந்து ஒரு ஃபீஸ் வாங்குறேன்னா என் ஃபீஸ்க்கு நான் இதெல்லாம் சொல்லி தருவேன் அப்படிங்கறத நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். நான் இதெல்லாம் சொல்லி தருவேன், அவ்வளவுதான். இதெல்லாம் ஓகேனா ஓகே, எங்கிட்ட வந்து படிக்கலாம். அப்படித்தான். இப்ப ஃபீஸ் 20,000 ரூபாய்க்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப 20,000 ரூபாய்க்கு வந்து எங்கிட்ட கம்பேர் பண்ணக்கூடாது. சார் அங்க 20,000 தான் வாங்குறாங்க, நீங்க 60,000 வாங்குறீங்க கேட்க முடியாது. ஏன்னா நான் இது தர்றேன், இதுக்கு இவ்வளவு காசு. இப்போ என்னோட கோர்ஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு இவ்வளோ காசு. அது வந்து பொதுவானது தான். அது ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் அந்தந்த காசுக்கு தகுந்த மாதிரியான கோர்ஸ் எப்பவுமே இருக்கும், எங்கேயுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கம்பாரிசனை தூக்கி போட்டணும். அடுத்து இந்த லஞ்ச் அண்ட் அக்கமடேஷன், இதனால நம்ம காலமாக நாங்கள் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அக்கமடேஷன் கொடுக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் எய்ம். ஏன்னா எல்லாம் வெளியிலிருந்து வர்ற பசங்க
இங்க வந்து ரூம் எல்லாம் வெளியே போய் அவங்களால பார்க்க முடியாது. ரொம்ப ரேட் சொல்றீங்க. நீங்க அங்கிருந்து வர்றீங்கன்னா வந்தோடனே எப்படி போய் ரூம் பார்ப்பீங்க? ஹோப்ஸ்ல ரூம் இருக்கு அப்படின்னா ஹோப்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆமா, இடமே தெரியாது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒண்ணு. அப்ப நாங்க தான் ரூமும் பார்த்து கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்போ நம்மளே ரூம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அலைச்சல் மிச்சம் ஒண்ணு. ரெண்டாவது இந்த மத்தியானம் லஞ்சு 2 ரீசன் இருக்குது. ஒண்ணு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2010-12 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறப்ப நான் மத்தியானம் சாப்பிட மாட்டோம். ஜென்ரலாவே மத்தியானம் சாப்பாடு கட்டு எப்பவுமே. காலையில சாப்பிடுவோம், நைட்டுலாம் ஃபுல்லாவே சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா மத்தியானம் சாப்பிடாது சென்னையில் இருந்தங்காட்டி வெயிலாம் ஜாஸ்தியா இருக்கும், வெயில சாப்பிட்டா பிடிக்காது அப்படிங்கிறனாலே அது ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சோம் நிறையா. ஆமா, அதனால ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சது. அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு ரொம்ப வருஷத்துக்கமா. இப்போ இன்னைக்கு நிறைய நாள் மத்தியானம் ஸ்கிப் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பசங்களும் என்னாச்சு அப்படின்னா நிறைய நேரம் வந்து சாப்பிடாம தான் இருந்தாங்க நான் பார்த்த வரைக்குமே. அப்போ வந்த பசங்க இப்போ என்ன மத்தியானம் ஃபுட் ஏதாச்சும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாஃபுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். பசங்கள்லாம் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சடா, நம்மளாம் இங்கே சாப்பிட்றோம், அவங்க மட்டும் வெளியே போய் சாப்பிட்றாங்க. வெளியே போய் பாதி பேர் சாப்பிடுவாங்க, பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க, டீம் சாப்பிட்டு வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்போ யோசிச்சேன், சாப்பாடு கொடுக்கறனால இப்போ என்ன குறைஞ்சு போயிடுவோம்? ஒன்றும் கிடையாது, ஒரு 100 ரூபா ஆகுது ஒரு சாப்பாடு, அவ்வளோதான். ஏதோ கொடுத்தா என்ன கொடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ கேட்கும்போது என்னன்னா நம்ம எம்இஸ் இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஓகே சூப்பர் பண்ணலாம் நான் எது சொன்னாலுமே. ஏன்னா எல்லாருமே பசங்களோட பெனிஃபிட் மட்டும் தான் யோசிக்கிறோம். சரி, இதனால் நீ வந்து நீ நல்லா படிப்ப, நீ நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் நிறைய சம்பளம் வாங்கினா எனக்கு ஒரு பையன் ரெஃபர் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா. அவ்வளோதான். நம்ம அதாவது நம்ம பொதுநலத்துலயும் ஒரு சுயநலம் இருக்கும், அவ்வளவுதான். நீங்க நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருப்போம், அவ்வளவுதான். நல்லா இருப்போம் மாட்டோமா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கீங்க. அதான் நல்லா தான் இருக்கேன். நெக்ஸ்ட் டே கேக்குறியா? யோசிச்சுட்டேன் அதை வெயிட்டா. ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு முன்னாடி 50,000 வாங்குறீங்க, இப்போ 60,000 வாங்குறீங்க. அப்படி கேட்டா சிங்கப்பூர் இதான் இப்படி கேட்டாதான் நல்லா இருக்கு. 60,000 வாங்குறீங்க. எதுக்கு அந்த 60,000? இந்த 30 days இல்ல 40 days, இந்த 10 நாள்ல என்ன அந்த கேப் இருக்கு போகுது? அதான் அந்த 10 நாள் தான். அந்த 10 நாள் இந்த சாப்பாட்டுக்காகயா, ரூமுக்காகயா, இல்ல ஸ்டாஃபுக்கு எங்களுக்கு இந்த இன்டர்வியூக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காகயா? இதனால பிளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் தனி காசு தேவையில்லை. பிளேஸ்மெண்ட் நம்ம ஃப்ரீயா வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே, டெய்லி படிச்சவங்களா, அதுக்காக இல்லை. பட் என்னன்னா நம்மளுக்கு ஒர்க் டைம் ஜாஸ்தி ஆகுது இல்லையா? உங்களுக்காக நான் வேலை செய்யற டைம் ஜாஸ்தி ஆகுது. 30 நாள் அப்படிங்கிறது 30 நாளுக்கு உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறேன், சரியா? நீங்க 40 நாள் வரைக்கும் வேலை செஞ்சுட்டீங்க. அந்த 10 நாளுக்கு நான் சம்பளம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுக்கணும். நானும் கொடுக்க வாங்கணும்ல, வாங்கினதானே கொடுக்க முடியும். அவ்வளவுதான் விசேஷம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நான் கோர்ஸுக்கு மினிமமா அது அப்படின்னா இது ரொம்ப அதிகம், இது ரொம்ப குறைஞ்ச ஃபீஸ் அப்படிலாம் நான் சொல்லவே முடியாது. இது வந்து ரீசனபிள் ப்ரைஸ், அவ்வளோதான். அதனால வந்து ஃபீஸ் வந்து அதிகமாட்டா கம்மி பண்ணுறேன். ஏன்னா இந்த 40 நாள் கொண்டு வந்தால் ஃபீஸ் அதிகமாகும் அப்படிங்கிறது நான் சொல்லியே தான் பண்ணேன். ரீசன் என்னன்னா இந்த 40 நாள் கொண்டு வாங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஃபீட்பேக். அடுத்து 2 மாதம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலான்னு இருக்கோம். அப்புறம் வந்து ஃபியூச்சர்ல வந்து இப்போ பேட்ச் வந்து சென்னையில கோயம்புத்தூர் இருக்குது. ஃபியூச்சர்ல வந்து சொல்றீங்க கேரளாவில் இருக்கிறானு அங்கே வைக்கிறேன் இங்கே வைக்கிறேன்னு, அங்கெல்லாம் போனா இதே என்னுடைய தீமை மாற்ற வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா எங்க போனாலுமே இந்த மத்தியானம் லஞ்ச் இருக்கணும், அந்த அகாமடேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். பட் பெங்களூர்ல இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே அதான் சொல்றாங்க, பெங்களூர்ல நீ ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், இல்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே ஜாஸ்தி, ஸோ அப்படின்னு எல்லாமே இது ஒன்று சொல்லியிருக்காங்க. பட் ஒர்க் அவுட் பண்ணுவேன், விட மாட்டேன். அது மாதிரி ஃபீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரணும்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எங்க போனாலும் இந்த கான்செப்ட் விடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எய்ம். இது நீங்க சொல்லுங்களேன், இந்த ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுக்கறதுனால எவ்வளவு பெனிஃபிட் உங்களுக்கு? மதியானம் இங்கே சாப்பிடலாம். ஒரு நாள் ஒரு 3 சாப்பிட இங்கே ஒரு சாப்பிட்டா காசு கம்மியாகும். அப்புறம் வந்து ரூம் எங்கே தேட தேவையில்ல, எங்கே தேட தேவையில்ல. ஸோ அப்போ அது பெனிஃபிட்டாக தான் பெனிஃபிட் ஆகுது. ஓகே, இது வரைக்கும் அது எல்லாமே நாங்கள் பெனிஃபிட்டாக தான் பார்க்குறோம். ஸோ ஸ்டூடெண்ட் அது நல்ல விதமாக தான் சொன்னாங்க, அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இதே வந்து இங்கே ஒரு சென்டர் இருக்குது, அங்கே எதுவும் தர மாட்டாங்க. ஃபீஸ் வந்து 1 லட்சம் ஃபீஸ் சொன்னாங்க, இமெயிலில் போடுன்னு சொன்னாங்க. ரூம் நம்ம பார்த்துக்கணும், இல்லாமல் பார்த்துக்கணுமா. ஆனால் வேலை வந்து 2 மாதத்துலேயே அதில் வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த வேலைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள தயவுசெய்து வட்டம் அடிக்காதீங்க. விஷயம் என்னன்னா வேலை வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க தான் அது சார் பிளேஸ்மெண்ட் கொடுப்பீங்களா, என்ன பெரிய பிளேஸ்மெண்ட்? ஏன்னா நான் தான் அந்த உலகத்துல கடவுளா பறந்துருக்கான எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறதுக்காக. தம்பி வேலை கம்பெனியில் போய் கேட்டா கிடைக்க போகுது, புரியுதா? அவ்வளவுதான். அதை எப்படி தேடணும் எப்படி கேட்கணும்னு சொல்றது மட்டும்தான் என் வேலை, புரியுதா? இப்படி பண்ணா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், இது தெரிஞ்சா உங்களுக்கு வேலை கிடைக்கும், இதை தான் நாங்கெல்லாம் கைட் பண்ணுவோம். அதனால இதை வந்து நீங்க பெருசா தலைக்குள்ள ஏத்தாதீங்க. பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்களா, காலேஜ் பிளேஸ்மெண்ட் தெரியல, காலேஜ் பிளேஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ரோட்ல போய் செத்து போக முடியுமா? அப்புறம் போய் வேலைக்கு போய்த்தான் ஆகுது தம்பி. அதனால அதை வந்து பெருசா பேச வேண்டாம். உங்களுக்கு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கும் ஃபீல்டுக்குள்ள. அதுல இங்க இப்ப நிறைய கோர்ஸ் இருக்குது, என்டிடி இருக்குது, குவாலிட்டி இருக்குது, டிசைன் பண்றீங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன பிளான்?
அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எந்த கோர்ஸ் வேணா பண்ணுவேன். HVAC நான் பண்ணலான்னு இருந்தேன். சாஃப்ட்வேர்ஸ் ஒன்று ஆட் பண்ணலாம். சாப்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அது எனக்கு பிளான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய அந்த ISO டாக்குமெண்டேஷன் கோர்ஸ் இது எல்லாமே நிறைய இருந்துச்சு. பட் நான் வந்து ஏன் இதுல மட்டுமே உட்காந்து சுத்திக்கிட்டு இருக்கேன், இந்த ஒன்று டிசைன்ல இருக்கணும், இல்ல குவாலிட்டி அதாவது ஆயில் அண்ட் கேஸ் குவாலிட்டி, வெல்டிங் குவாலிட்டி இதுல தான் இருக்கணும் அப்படிங்கிறது. என்ன காரணம்னா, நான் ஒருத்தனுக்கு கோர்ஸ் கூப்பிட்டு சொல்லி கொடுத்தா அவனுக்கு நான் ஃபீல்டுக்குள்ள வேலை வாங்கி தரணும். நான் சொன்ன டைமுக்குள்ள 30 நாள் 40 நாள் 40 நாள் 40 நாள் அதுக்குள்ள நான் வேலை வாங்கி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய டார்கெட். இந்த கோர்ஸ் எல்லாமே இந்த HVAC டிசைன் ஆகட்டும், இல்ல பைப்பிங் டிசைன் ஆகட்டும், இது எல்லாமே நான் கூப்பிட்டு எடுத்தேன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு வேலை வாங்கி கொடுக்குமான்னு எங்கிட்டயே கேட்டா கேள்வி இப்படியே முடிச்சுக்கிட்டு இருப்பேன் திருன்னு. ஏன்னா ஃப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே வேலை கிடைக்காது. 10 பேர் படிக்கிறீங்கன்னா 2 பேருக்கு வேலை கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைச்சிடும், வாங்கி கொடுத்துருவேன். மீதி உள்ள 8 பேர் தெருவில் சுத்த விடுறதா, அதை ஏமாத்த மாதிரி அர்த்தமா இல்லையா? அதனால அதுக்கெல்லாம் என்னைக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் வருதோ 10 பேர் 10 ஃப்ரெஷருக்கும் என்னால வேலை வாங்கி கொடுக்க முடியும்னு எனக்கு தோணிடுச்சுன்னா அப்ப அந்த கோர்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். ஃபியூச்சர்ல வந்து இந்த சிவில்ஸ் அதுக்கெல்லாம் நான் யோசிச்ச இடையிலேயே சிவில் எடுக்கலாம், ஐடி அதெல்லாம் கோடிங் எல்லாம் யோசிச்சேன். ஆனாலும் எல்லா பிளாட் படி பக்கத்துல போவோம். கடைசியா என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட் மாறிடும். ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம சேனலையும் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வரதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம மெக்கானிக்கல் மட்டும் தான் எடுக்கிறோம். எனக்கும் அதுதான் ஃபுல் ஆழமா இருக்குது. மெக்கானிக்கல்ல சொல்ற மாதிரி வேற ஒரு ஃபீல்டை உணர்வுபூர்வமா சொல்ல முடியல. வராது ஏன்னா உருட்டப்படி அதான. நீங்க கேளுங்க. ஸ்கில்லு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கில்ல நம்ம நல்லா வளர்த்துக்கணுமா இல்ல சாஃப்ட்வேர் நாலேஜ் நல்லா வளர்த்துக்கணுமா? சாஃப்ட்வேர் நாலேஜ், அதாவது சாஃப்ட்வேர் பத்தி தான் நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுமா? பேசிக்ஸ் இல்லாம யூடியூப் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்ல சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சா போதுமா? சாஃப்ட்வேர் மட்டும் யூடியூப் சும்மா கத்துக்கிட்டா வந்துருவேன், வேலை வாங்கி கொடுத்துருவாங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சிருக்கணுமா இல்ல ஃபண்டமெண்டல் தெரிஞ்சாதான் எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு ஒருத்தன் உள்ள போறது பெஸ்ட்டா இல்ல வெறும் சாஃப்ட்வேர் நாலேஜோட ஒருத்தன் உள்ள போறது பெஸ்ட்டா? எதை நீங்க ஒரே வார்த்தை சொல்லணுமா இல்ல லென்த்தா சொல்லவா? டீடைலா சொல்லுங்க. டீடைலா 3 வார்த்தை 500 வரைக்கும் மிகாமல் 500 வரைக்கும் மிகாமையா? என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஃபண்டமெண்டலி இந்த சாஃப்ட்வேர் அதெல்லாம் தூக்கி போடுங்க. இப்ப நம்ம இது எதுக்கு நம்ம ஒரு டிசைன் பண்றோம் அதுல இருந்தா நான் யோசிச்சது. ஒரு பொருளை ஏன் டிசைன் பண்ணணும்? அப்படியே போயிடும் சும்மா போனா தயாரிக்க முடியாதா? தயாரிக்கலாம்ல. எப்படி தெரியும்? போட்டு பிக்ஸ் பண்ணி தயாரிக்க முடியாதா? மெக்கானிக் வந்து இந்த கார் எல்லாம் நெஞ்சு விட்டோமே, அந்த கேமரா போன் எல்லாம் பண்ணலாம், கவுச் பண்ணலாம், சின்ன சின்ன ப்ராடக்ட் பண்ணலாம். அதுதான் அதெல்லாம் உங்களுக்கு யாருக்கு புத்தி வர முடியாது. என்ன பண்றது? அதெல்லாம் பண்ணாவே நல்லா தான் இருக்கும். மெக்கானிக்கல் கோர்ஸ் பண்ணா வந்து தான் வரீங்க. அப்படிதான் அப்படி வச்சா தான் பாக்குறீங்க. நம்ம டைட்டில் வந்து என்ன ஒரு பொண்ணு போட்ட வேற ஆகணுமா நம்பிட்டாங்க. என்னது பொண்ணு வேலைக்கு இருக்குதுடா பாவிகளா? சரி என்னன்னா அதனால இதெல்லாம் தூக்கி போட்டு சும்மா நீங்க ப்ராடக்டை டிசைன் பண்றது எதுக்காகனா அது வந்து முன்னாடியே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி செய்யணும். அது ஈஸியா இருக்கும். முன்னாடி இப்படிதான் இருக்கணும் அசம்சன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இதை வந்து அந்த காலத்துல கையில படம் வரைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியா? இந்த பொருள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த இடத்துல கைப்பிடி வந்தா நல்லா இருக்கும். ஒரு கப்பை எடுத்தீங்கன்னா கைப்பிடி இந்த பக்கம் இருக்கணும் இந்த பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி யோசிச்சு கையில படமா வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இதுல நிறைய சிக்கல் வந்துச்சு. இப்ப எங்க கப்பு இப்படி வச்சா 3 விரல் தான் போதும், 3 விரல் போனா நல்லா பிடிக்க முடியல, எனக்கு 4 விரல் உள்ள போனா தான் கப்பை நல்லா பிடிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இப்ப மறுபடியும் என்ன பண்ணணும்? முதல்ல இருந்து வரணும், அழிச்சிட்டு 10 டைம் அழிச்சிட்டு வந்து பேப்பர் எடுத்துக்காக. இப்ப என்ன ஆச்சுன்னா கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறமா இது டெவலப் ஆயிடுச்சு. அப்ப கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணா கம்ப்யூட்டர் இந்த படத்தை வரையும் போது இன்னைக்கு எப்படி வரைஞ்சீங்க கேட்டா கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னா உடனே முடிச்சிடலாம். 2 செகண்ட்ல முடிச்சு கொடுத்துருவீங்க. அதுக்கு தான் சாஃப்ட்வேர். அவ்வளவுதான். சாஃப்ட்வேருங்கிறது இந்த மாதிரி கம்ப்யூட்டர். கால்குலேட்டர் எதுக்கு? 1,25,000 × 37,800 அப்படின்னா டக்குன்னு போட முடியுமா கணக்க? கால்குலேட்டர் ஈஸியா இருக்கும்ல. அவ்வளவுதான். உங்க வேலையை சுலபமாக்கறதுக்காக கொண்டு வந்ததுதான் சாஃப்ட்வேரை தவிர சாஃப்ட்வேர் இட்ஸ் நாட் அ நாலேஜ். ஓகேவா? நீங்க கால்குலேட்டர்ல போய் 20 கூட்டல் 80 அப்படின்னு டைப் பண்றது நாலேஜா ஸ்கில்லா? அப்ப பிளஸ்ன்னு கொடுக்கணுங்கிறது ஒரு அறிவு இருக்குதுல்ல. அதேதான். இந்த கோடு வரையணும்னா இப்படித்தான் போடணும்னு ஒரு அறிவு இருக்குதுல்ல. அதான் பேசிக் அறிவு. அதை கத்துக்கணும். அவ்வளவுதான். அது ஒரு டைம் தான் படிச்சா போதும். இப்ப டெய்லி பிளஸ் 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 மாபடம் பண்ணுவீங்களா? அவ்வளவுதான். ஆனா ஸ்பீடா போடணும்னு என்ன பண்ணுவீங்க? வளர்த்துக்கணும். ரிப்பீட்டடா அதை பண்ணணும். அது ஸ்கில். ஓகேவா? ஆமா. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப கிரிக்கெட்ல ஒரு பவுன்சர் வருது, பவுன்ஸ் வந்தா ஹூக் ஷாட் அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றீங்க.
சரியா? ஸோ அப்படிங்கிறது பிளான் பண்றீங்க. இது வந்து நாலேஜ். பவுன்சர் போட்டால் நான் ஹூக் ஆடுவேன் அப்படிங்கிறது ஓகே நாலேஜ். இது போனே ஃபீல்டுக்குள்ள போய் உடனே செஞ்சிட முடியுமா? அடி வாங்கி செத்துருவாங்க. ஆமாம். அப்போ என்னன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான் ஸ்கில். அதே சாஃப்ட்வேரும் ஒன்ஸ் எல்லாத்தையும் இப்படித்தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்கில். இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு க்ரோத் இருக்கும். நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. அதாவது மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இல்லை ஏதோ ஒரு கோர் படிப்பு முடிச்சுட்டு ஃபினான்ஷியலுக்காக கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க. அதுக்காக இப்போ வருஷ கணக்காக ப்ரிப்பேர் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்டே இருக்காது. மெக்கானிக்கல் ஏதாவது பண்ண ஆசையாக இருக்கும். ஆனால் ஃபீல்டில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் டெப்த்தாக இருந்தாலும் ஸ்கில்ஸ் அவங்க வளர்த்துக்க மாட்டாங்க. அவ்வளோ ஹார்ட் பண்ணாமல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறதே 10 சீட்டு தான். எழுத போகிறது 10 கோடி பேர் எழுதுவானுங்க. கிடைக்கான்னு தெரியும், தெரிஞ்சே போய் எழுதுவாங்க. எதுக்கு எழுதான்னு தெரியாது. இது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதோட ஈஸியாக ஒரு நல்ல ஒரு ஸ்கில் அப்படியே நல்லா டெவலப் பண்ணி ஒரு கம்பெனிக்கு போய் கம்பெனிக்கு நல்லா ஈஸியாக க்ரோத் ஆயிடலாமே, ஸ்கில்ஸ் ஏர்ன் பண்ணி வெளியே எல்லாமே நல்லா இதோட நல்ல பயங்கரம் சம்பாதிக்கணும், ரெப்புடேஷனோட இருக்கணும். ஏன் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிஃபர் பண்ணுறாங்க? ஐயா ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. அது நீங்கள் பிடிக்காம அப்படிலாம் கிடையாது. இப்போ எனக்கு என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் போய் காசால கவர்மெண்ட் காசாக வாங்கணும் அப்படிங்கிறதுல ஆசை இருக்குது. புரியுதுங்களா? அப்படிங்கிறோம் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண தான் செய்வான். பட் அதில் ஜெயிக்கிறோம் தோக்கணும் அதெல்லாம் செகண்டரி. ஏன்னா எல்லாருமே ஜெயிக்க முடியாது, எல்லாரும் தோத்துட்டாமே இருக்க முடியாது. யார் வேணா ஜெயிக்கலாம், யார் வேணா ஜெயிக்கலாம். கரெக்டாக முறையாக ப்ரிப்பேர் பண்ணால் போதும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் போகிறவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி தான். சரியா? அப்போ அது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிள்ளைய 10 வருஷமா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணும்போது வேற பிள்ளைய கல்யாணம் பண்ணா அப்படி இருக்கும் போட்டுருவாங்க. ஒன்றும் போலப்படா இதை பிள்ளைங்க அப்படித்தானே பண்ணுது. அப்புறம் என்ன? ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா அப்பெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது தான் நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். அது செஞ்சீங்கன்னாவே போதும், உங்களுக்கு growth இருக்கும். வேற கேட்குறான் பயங்கரமாக சார். இப்போ வந்து ஏன் மெக்கானிக் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் பண்ணி சொல்றீங்க? இப்போ பார்த்தாலும் மெக்கானிக் ஆட்டோமொபைல் இருக்குது, நிறைய இருக்குது. இந்த மெரேன் இருக்குது, அப்புறம் வந்து இந்த இன்னொன்று ரோபோட்டிக்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. ஏன் மெக்கானிக் படிச்சுட்டு டிசைன் வரணும்? நான்லாம் கூப்பிடல சாமி, நீங்க என்ன கூப்பிடுறீங்க? இல்ல உனக்கு வேணும்னா படி. டிசைன் வந்து டிசைன்ல இருந்து க்ரோத் எப்படி ஆகலாம்? டிசைனுக்குன்னு ஒரு ரோட் மேப் இருக்குது. நீங்க டிசைன்லயே நிறைய ரோட் மேப்ஸ் இருக்கு. நீங்க டிசைன் இப்போ நீங்க படிச்சது பேசிக்கான ஒரு டிசைன் தான். சரியா? இதுல வந்து நீங்க மேனுஃபேக்சரிங்ல போகலாம், ஆட்டோமொபைல்ல போகலாம், ஆயில் அண்ட் கேஸ்ல போகலாம், பவர் பிளான்ட்ஸ்ல போகலாம், ஷிப் பில்டிங்ல போகலாம், நாளைக்கு ஏரோஸ்பேஸ்க்குள்ளே நீங்க போகலாம். இதுக்குள்ள சப்டொமைன்ஸா இவ்வளோ இருக்கு. சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம் நீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த கம்பெனிக்குள்ள வேணாலும் நீங்க போக முடியும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லா சப்ஜெக்ட்டையும் லைட்டாக தொட்டு பார்ப்பீங்க. செகண்ட் இயர் போகும்போது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக போகும். தேர்ட் இயர்ல இன்னும் ஸ்பெசிஃபிக் ஆகும். அதே தான் இங்கேயும் நடக்கும். இங்கேயும் நீங்க ஃபர்ஸ்ட் வருஷம் பேசிக்கான ஒரு வேலையில் இருப்பீங்க. அதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக்காக போவீங்க. ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிக்குள்ள போவீங்க. அப்புறமா ஆட்டோமொபைலை மட்டும் தயாரிக்கிற கம்பெனிக்கு போவீங்க. அப்போ அதில் எக்ஸ்பர்ட் ஆவீங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டிங்கும் இருக்குது உங்களுக்கு. அதனால உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்க இதுக்கப்புறமா சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிசைன் பிடிச்சிருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க. டிசைன் சூஸ் பண்ணி டிசைன்ல இப்போ வேலைக்கும் போயிடுவீங்க. இதுக்கப்புறமா நான் இந்த டொமைன்ல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வேற வழியில வேலை செஞ்சு தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இது வருதா, இது ஈஸியா இருக்குதா, பிடிச்சிருக்குதா, இல்ல அடுத்தடுத்து நான் கத்துக்கிறேனா அப்படின்னு பாருங்க. அவ்வளவுதான். கத்துக்க முடியுமான்னு பாருங்க. வளர முடியுமான்னு எல்லா ஃபீல்ட்லயும் வளர்ச்சியெல்லாம் இருக்கும். உங்க ஃபியூச்சர்ல சொல்றீங்களா? இப்போ வந்து ஆட்டோகேட் சாயில ஃபியூச்சர்ல என்ன சாஃப்ட்வேர் அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபியூச்சர்ல இந்த சாஃப்ட்வேர் இதே தான் கிட்டத்தட்ட இருக்கும். பட்டிங்க நீங்க பார்த்து வச்சிருப்போம், அவ்வளவுதான். ஆட்டோகேட் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஸ்டில் we are using AutoCAD. அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ. சார் இப்போ யூடியூப்ல சொல்றாங்களா உங்களை வந்து மணி மேக்கர் சொல்றாங்க. மணி மேக்கரா? ஆமா, யூடியூப்ல மணி மேக்கர் பண்ற மணி மேக்கர். அதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள்? ஜாலியா சொல்லிட்டு போட்டு தடா அவ்வாறு இது. அப்புறம் ஃபோன் அவனா சொல்றீங்க மெக்கானிக்க படிச்சா சீன்ஸ் போட்டு தான் ஆப்ரேட்டர் ஆகணுமா? அது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக வீடியோ பாக்குறதுக்காக கொஞ்சம் சொன்னதான். பட் என்னன்னா உனக்கு வந்து சீன்ஸ் ஆப்ரேட்டர் ஆகிறதா பிடிச்சிருக்குன்னா இந்த போய் பண்ணு. அதுல குரோத் இல்லைன்னு எவன் சொன்னான்? பண்ணு. பட் என்னன்னா மெக்கானிக்கல்ல வேற எந்த வேலையுமே இல்லை, இது ஒண்ணுதான் இருக்குது அப்படின்னு நினைச்ச ஒரு பழகிட்ட ஒருத்தன் போவான் தெரியுமா? அவனெல்லாம் நான் கண்டிப்பா விட மாட்டேன். அவனைத்தான் நான் திட்டுறேன். உனக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீ போ, சரியா? அதனால போறவன் பாதி பேர் என்ன சொல்றான்னா, வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்துல, இந்த சிஎன்சி ஆப்ரேட்டர் வேலை தான் இருக்குது அப்படின்னு போறான்ல, அதுதான் தப்புங்கிறேன். 10 ஃபீல்ட் இருக்குது, தெரிஞ்சுக்கோ. இதுல போ. ஏன் இதை விட்டு இதுக்கு போற? உனக்கு இது பிடிக்கலன்னா ஏன் போற? பிடிக்காம போறவங்களுக்கு தான் திட்டுவோம்.
என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு? நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எந்த விஷயம் செய்யும்போது உங்களுக்கு சாப்பாடோ பசியோ தூக்கமோ இல்லாம இருக்கோ அதுதான் உங்களுக்கு பிடிச்ச வேலை. அந்த வேலையை நீங்க செய்யுங்க, அவ்வளவுதான். காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் வருது ஃபைனல் இயர்ல. இப்போ ஒரு 5 கோர் கம்பெனி வருது. மீதி எல்லாம் ஐடி தான் டாமினேஷன் பண்றாங்க மோஸ்டா. இப்போ தமிழ்நாட்டுல மோஸ்ட் ஐடி தான் டாமினேஷன். இசி படிச்சவன் சிவில் படிச்சவன் எவனா இருந்தாலும் ஐடி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றாங்க, ஏன்னா காசு வருது. சரி. இப்போ ஒருத்தன் மெக்கானிக்கல் கோர்லேயே பேஷனா இருக்கான். சரி. அவனுக்கு மெக்கானிக்கல் கோர் தான் போகணும்னு ஆசை. ஆனா காலேஜ் வழியா போகணும். கம்பெனிஸ் வருது, அவன் வந்து செலக்ட் ஆக மாட்டேங்கிறான். செலக்ட் ஆக மாட்டேங்கிறான்னா முடியல, அந்த டஃப் போட்டி போட முடியல. சரி. ஏன்னா வரவன் வந்து ஒரு 300 பேர்ல ஒருத்தனை தான் எடுத்துட்டு போறான். அதுல எனக்கு சான்ஸ் கிடையாம போயிருச்சு. அப்போ இவன் ஐடிக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கான். ஆனா காலேஜ் பிளேஸ்மெண்ட் வேணும். போயிட்டான் ஐடில ஏதோ ஒரு கோர்ஸோ ஜாவா பைத்தான் ஏதோ ஒரு மாசம் கோர்ஸ் தான் முடிச்சுட்டு பேசிக்கல் கிளியர் பண்ணி உள்ள போயிட்டான். இப்போ ஒருத்தன் உள்ள போயிட்டான்ல, அவனுக்கு வந்து காசு கிடைக்கும். ஆனா அவன் சந்தோஷமா இருக்கான்னு கேட்டா அவனுக்கு கண்டிப்பா இருக்காது. சரி. காசு வரதான் சந்தோஷமா காட்டிப்பான். இப்போ அவன் அங்கிருந்து ஒரு பிளான் போடுறான். எனக்கு வந்து மெக்கானிக்கல்ல இருந்து இப்போ இம்ப்ரூவ் ஆக ஆசை இருக்கு, அதில் டெவலப் பண்ண ஆசையா இருக்கு, எனக்கு இந்த ஸ்கில் என் பேஷன் தேடி நான் போகணும், ஒரு 2-3 மாசம் இங்க ஓட்டிட்டு நான் வெளியே போகணும். அப்படி இருக்கிறவன் என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும்? இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எனக்கு வந்து மெக்கானிக்கல்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டிசைன்ல போகணும்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா டிசைனுக்கு நான் போய் கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்கிட்ட காசு வசதி கிடையாது. இல்லை நான் வந்து வெயிட் பண்ணி டிசைன் வேலை தேடி போடுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா நான் படிச்சு முடிச்சோடனே என் குடும்பத்தை காப்பாற்றணும். படிச்சு முடிச்சோடனே நான் வீட்டுக்கு வந்து ஒரு 15,000 20,000 நான் வீட்டுக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ நான் அதை தேடி தானே போகணும். அதை தேடி போகாம நான் கோர் ஃபீல்டுக்காக உட்காந்துட்டு இருந்தேன்னா வீட்டுக்கும் காசு வராது, எனக்கும் நஷ்டம். ஆமா நஷ்டம். இப்படிதான் நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த யோசனையை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கங்க. என்னன்னா நீங்க 4 வருஷம் நீங்க படிச்சீங்க, நீங்க தான் வீட்டுக்கு காசு கொடுத்தீங்களா? இல்ல அவங்க தான் கொடுத்தாங்க. ஓகே, சாப்பாட்டுக்கு நீங்க செலவு பண்ணிட்டீங்களா இல்லை வீட்டுல இருந்து காசு கொடுத்தாங்களா? 4 வருஷம் வீட்டுல இருந்தா எல்லாத்துக்குமே எல்லாம் வீட்டுல இருந்தானே கொடுத்தாங்க. வீட்டுல போயிட்டு நீங்க சொல்லுங்க, இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க. 4 வருஷம் படிக்க வச்சீங்கல்ல, இன்னும் 1 வருஷம் என்னைய ஃப்ரீயா விடுங்க, என்கிட்ட காசு கேட்காதீங்க. நான் உங்கள்கிட்ட காசு கேட்க மாட்டேன். 4 வருஷம் நீங்க தான் எனக்கு காசு கொடுத்தீங்க, அடுத்த ஒரு 1 வருஷம் நான் உங்கள்கிட்ட காசு கேட்க மாட்டேன். ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையவே தேடி போங்க, சம்பாரிச்சு நீங்க உங்களை பார்த்துக்குங்க. 1 வருஷத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். அடுத்த கடைக்கு போகும்போது வீட்டுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது நடக்கும். ஓகே, ஸோ அது எல்லாம் ஓகே தான் சார். பட் உண்மையாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 50,000 கிடைக்குது ஐடிக்குள்ளே போனால். பட் இதே மெக்கானிக்கலுக்கு எனக்கு 5,000 தான் கிடைக்குது. இப்போ நான் போன உடனே நான் 50,000 சம்பளத்தை தான் சார் நான் யோசிக்க முடியும். ஏன்னா ஃபினான்ஷியலாக நாங்கள் வந்து பின்னாடி இருக்கோம், மேலே வரணும்னு அப்படி தான் யோசிக்க முடியும். சூப்பர், பிரச்சனையே இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீல்டுக்குள்ளே போகணுமோ அதையை வந்து பார்ட் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் டிசைனில் தான் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெய்லி சாயங்காலம் கற்றுக்குங்க, இங்கே வேலைக்கு போங்க, இது கற்றுங்க. இப்போ என்னன்னா இந்த வேலைக்கு போகிறது வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. படிச்சுட்டு பார்ட் டைம் வேலை வைப்பாங்களே, இந்த பார்ட் டைம் வேலையை நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக, உங்க கோர்ல உள்ள விஷயத்தை கத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஆன்லைன்லாம் கோர்சஸ் இருக்குது, ஆன்லைன்ல கோர்ஸ் படிங்க. என்ன வருதோ நீங்க ஆன்லைன்ல படிங்க, இல்லை யூடியூப் பார்த்து படிங்க, ஏதோ ஒன்று பார்த்து படிச்சுக்கோங்களேன். படிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். ஸோ அப்போ நீங்க வந்து 1 வருஷம் முடியும் போது உங்களுக்கு இதுலயும் இந்த நாலேஜும் இருக்கும். அதுக்கப்புறமா எப்போ நீங்க சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு முடியுதோ அப்போ சேஞ்ச் ஓவர் ஆயிருங்க. ஓகேவா? ஸோ பண்ணு முடியவே முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது, பண்ணலாம். பட் நீங்க ஃபீல்டு எனக்கு இதுக்குள்ள போனதான் நான் காசு சம்பாதிக்கணுங்கிற ரொம்ப முக்கியத்துவம் இருந்துச்சுன்னா மட்டும் இதை பண்ணுங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆன்லைன் கோர்ஸ் அது மாதிரி ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் ஏதாவது? ஆன்லைன்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் போய் நல்ல கோர்ஸை பார்த்து படிங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம எம்இசிலே இப்போ ஆன்லைனுக்கு கோர்ஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடியும் இருக்கு. பட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக ஆப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துச்சுன்னா அது ஆன்லைனில் தனியாக போகணும் வைங்க. பட் என்னன்னா ஒரு கோர்ஸை நம்ம காலம் சொன்னது தான் உங்களுக்கு. ஒரு கோர்ஸை தயவுசெய்து தேடாதீங்க. நீங்க என்ன வேலைக்கு போகணுமோ அந்த வேலைக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அந்த ஸ்கில் கோர்ஸா இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸை படிங்க, இல்லாட்டி படிக்காதீங்க. கோர்ஸை போய் தேடாதீங்க எப்பவுமே. வேற சார் இப்போ வந்து டிசைன்ல வச்சுங்க, இப்போ வந்து ஐடி ஃபீல்டில் வந்து சொல்கிறேன் ஏஐ வந்து போயிடுச்சு, வேற ஆப்லாம் வந்து போயிடுச்சு, சாட் இப்படிலாம். அதேமாதிரி டிசைன்லாம் வருமா? ஏன் வராமல் என்ன? டிசைனில் ஆக்சுவலாக நாங்களே ஒரு ஆட்டோமேஷன் யூஸ் இருக்கிறோம். ஒரு ஏஐ ஒன்று ஜென்ரேட் பண்ணலான்னு. எப்படின்னா இப்போ நம்ம ஆர்த்தோகிராஃபிக் வியூ இருக்கும், ஆர்த்தோகிராஃபி வியூவை நீங்கள் ஸ்கேன் பண்ணிடணும். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, ரைட் சைடு வியூன்னு ஸ்கேன் பண்ணிடணும். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா 3D இமேஜ் கொடுத்துரும். இதனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வேலை போயிடும், உங்களுக்கு வேலை கம்மியாகும். ஓகேவா? டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கணும், சரியா? உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது கரெக்டாக பண்ணுச்சா இல்லையா, டைமென்ஷன்ஸ் கரெக்டாக வந்துருக்கா இல்லையா எவன் பார்ப்பான்? ஏஐயே பார்க்குமா? அதாவது நீங்க தான் அந்த வேலையை செய்ய போறீங்க. அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றது உங்க வேலை. இப்போ ஒன்றும் இல்லை, என்ன கேட்குறேன், கீர் போடுறது தான் இருக்கலே கஷ்டமான வேலை காரில், சரியா? இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு, கீர் போட தேவையில்லை.
இப்போ என்னாச்சு டிரைவருக்கு வேலையெல்லாம் போச்சா? ஓடுறது தான் இது. அதே தான் சொல்றேன் சரியா. ஸோ அதை யூஸ் பண்றது யாருக்கு நல்லது இருந்துச்சு? டிரைவருக்கு. கால் வலி இல்லாம இன்னைக்கு ஓட்டுறாங்க வண்டி. ஸோ டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். ஸோ உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, டிரைவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா அதெல்லாம் வந்துருச்சு. டிரைவர் எல்லாம் எத்தனை பேர் ஓட்டுறாங்க? ஒன்னோட ஓட்டி தானே போயிட்டு இருக்கான். டிரைவருக்கு வேலை இல்லாம போகல இல்லை என்ன வரைக்கும். அப்புறம் என்ன, இன்னைக்கு டிரைவருக்கு டிமாண்ட் தான். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும், எந்த டெக்னாலஜியும் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணாது. சார் இப்போ எதுக்கு உங்க லோகோக்குள்ள எம்இசி அதுக்கு ஏன் மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்டர் முடியல? எதனால வந்தது? இதனால வந்து இந்த அதுக்கு ஃபுல் ஃபார்ம் அதான் மான்செஸ்டர் இன்ஜினியர்ஸ். அதான் மான்ஸ்டர்ஸ். அதெல்லாம் ஒண்ணுடா. அதான் எனக்கு வந்து ஊர் பேர் வைக்கணும் தான் ஆசை. அதாவது கோயம்புத்தூர் இன்ஜினியர் சென்டர் இதுதான் என் பிளான். பட் கோயம்புத்தூர் இன்ஜினியர் சென்டர் அப்படிங்கிறது வந்து காமனான பேரு. பின்னாடி ட்ரேட்மார்க்லாம் வாங்க முடியாது, பெரிய பிரச்சனை வரும், ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அப்ப என்னன்னா சரி, அப்ப கோயம்புத்தூருக்கு வேற என்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சவுத் இந்தியா மான்செஸ்டர் இஸ் கோயம்புத்தூர். தென்னிந்தியா மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்க? டெக்ஸ்டைல் சிட்டி, அதான் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு வச்சா மான்செஸ்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் என்டிடி. அப்போ என்டிடி தான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்படிலாம் ஒவ்வொன்றா வச்சு பார்க்குறேன். மான்செஸ்டர் இன்ஜினியர் சென்டர் சுருக்கம்னா எம்இசி, மெக்கு. நாளைக்கு எல்லாருமே மெக்கு, நம்ம மெக்கானிக்கல் தானே கோர்ஸ் எடுக்கிறோம், எல்லாம் உனக்கு மெக்குன்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஸோ அப்போ தான் வந்து சார் மெக் சேனல் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க யூடியூப்ல இருந்து ஃபோன் பண்ணும்போது. அப்புறம் தான் மான்செஸ்டர் சென்டர் தான் பேர் இருந்துச்சு யூடியூப்லேயே. அதை அப்படியே மாற்றி எம்இசி கோயம்புத்தூர்னு வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ எம்இசி குரூப்ஸ்னு மாற்றியாச்சு சேனல் ஓப்பன் பண்ணதுக்காம. அதனால இப்போ மெக் குரூப்ஸ், இப்போ எம்இசி யாரும் சொல்ல மாட்டாங்க, மெக் குரூப்ஸ். ஸோ மெக் குரூப்ஸ்ங்கிறது மெக்கானிக்கலையும் குறிச்சிருது இல்லை நம்மளுக்கு. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் ஒரே கல்ல 4-5 வாங்க. சார் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஃபீஸ் சொல்கிறாங்கல்ல 60,000 ஃபீஸு, அதுக்கு வந்து இப்போ சொல்கிறீங்க ஃபுல்லையும் பஜாஜ் ஃபைனான்ஸ் இமெயில் பண்ணலாம். இப்போ ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அவங்களாம் நீங்கள் என்ன ஏதாவது? நான் உண்மையே ஓப்பனாக சொல்லிட்டா, இந்த ஃபீஸ் கட்டாமல் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு உங்களால் ஒரு ஹெல்ப் உங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க சாமி நான் கேட்குறேன். ஃபீஸ் ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோனு அவங்ககிட்ட இல்லையா? ஆண்ட்ராய்டு ஃபோனு 10,000 ஆகுமா? எனக்கு புரியல. மாதம் எத்தனை மாதம் ரீசார்ஜ் பண்ணுவீங்க ஃபோனுக்கு? மாதம் 200 ரீசார்ஜ் இல்லாமல் இன்னைக்கு எந்த நெட்வொர்க்கும் கிடையாது. மாதம் படத்துக்கே போகலாம். அவன் செய்யணும் எப்படி சொல்றது, மொட்டை பையன் என்ன விடுங்க, படத்துக்கு போல எதுக்கும் போல. சரி வர்றேன் இப்போ படத்துக்கு போல எதுக்கும் போல. ஃபீஸ்க்கு ஏதாவது கம்மி எங்க சைடில் ஏதாவது பண்ணி கொடுங்க. ஏதாவது பண்ணி என்ன பண்ணணும்? உனக்கு என்ன வேணும்? ஃபியூச்சர்ல ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உனக்கு என்ன வேணும் அதான் நான் கேட்குறேன். அதாவது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸு ஹோட்டலுக்கு உனக்கு என்ன வேணும்? ஃபீஸ் கம்மி பண்ணா வேணும். முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்ப நீ கஷ்டப்படல. அப்ப உங்க வீட்டுல வசதியானவங்களா? உங்க வீட்டுல வசதியானவங்களா? ஏன்னா வசதி இல்லைங்கிற அப்ப இவங்கள்ட்ட போய் முழு காசு வாங்கிட்டேன். அதைத்தான் நானும் சொல்றேன். தம்பி ஃபீஸ் எக்காரணத்தை கூட நமக்கு மையா கொடுக்க முடியாது. உனக்கு என்ன வேணும் அதான் கேளு. நான் ஃபீஸ் ஏன்னா நான் எடுக்கிற கோர்ஸ்க்கு நான் எப்படி ஃபீஸ் கம்மி பண்றது? அப்போ உனக்கு நான் ஃபீஸ் கம்மியா வாங்கினா அப்ப இதுக்கு மட்டும் இருக்கிறவனுக்கு என்ன பதில் சொல்றது? அவனால நான் ஏமாத்துற மாதிரி அர்த்தம் இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட ஃபீஸ் 60,000 வாங்கிடுறீங்க, இதுக்கப்புறம் வர்றான் அவன் பாவம் கஷ்டப்பட்டான் அதான் 40,000 கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா உன் மனசு எப்படி இருக்கும்? அப்ப நான் மட்டும் என்ன கஷ்டப்படாம இருந்தா நானும் எங்க வீட்டுல கடன் வாங்கி தானே கொடுத்தாங்க, நம்ம கடன் வாங்கி தானே கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன் இல்ல, அவங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு கேட்க மாட்டேன். எங்க டேரக்டா கேட்கலனாலும் எங்கேயாச்சும் போய் கழுவி ஊத்துவில்ல. இட் ஹேப்பன்ஸ் யூ நோ. அது எதுக்குது? ஸோ அதனால அது ஒண்ணு செய்யக்கூடாது. இப்ப உண்மையாவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும்? டிசைன் இன்ஜினியர் ஆகணுமா? உனக்கு ஃப்ரீயா டிசைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு நானே வழி சொல்றேன், அவ்வளவுதான். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? கிளம்பி வரணும். இங்க கிளம்பி வா, உனக்கு ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி தர்றேன், வேலைக்கு போ, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகு, அங்கேயே கத்துக்கோ. சாயங்காலம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய், அந்த டைமுக்கு சம்பளம் காக்காத, அதுக்கு பதிலாக கத்துக்கோ ஃப்ரீயா, சம்பளமும் தருவாங்க. அதனால இந்த உலகத்துல கஷ்டப்படுறோம்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. சரியா? ஃபினான்சியலா எனக்கு கஷ்டம் அப்படின்னு எனக்கு தான் கஷ்டம் இருக்குது. சரியா? ஃபினான்சியலா எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு தான் செய்யும். பட் நீ சொல்ற மாதிரி எதுவுமே இல்லாம இருந்தா நான் தான் கேட்டேன், ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாம இருப்பானா, பழவாக்காம இருந்துருவானா? அப்படி ஒருத்தர் நான் பார்த்தது இல்லை சமீபத்துல. சரியா? ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை தரம் எல்லாத்துக்கும் உயர்ந்துச்சு. புரியுதுங்களா? யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லேபர் கடைகளுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் படிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். லேபர் கடையில ஃபர்ஸ்ட் யார் வேலை செஞ்சா? அந்த 10வது முடிச்சோம் 12வது முடிச்சோம் தான் போய் லேபர் கடைக்கு வேலைக்கு சுத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு லேபர் கடைக்கு ஆள் கிடைக்கல, நார்த் சைட்ல இருந்து வர்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் டிகிரி படிச்சிடறாங்க குறைஞ்சது அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கு தான் அர்த்தம். படிச்சு முடிச்சுட்டு நல்லா படிச்சானா இல்லையாங்கிறதா அது அப்புறம். பட் இப்படிதான் இருக்குது. அதனால கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலைக்கு போறதா படிக்கணுங்கிற, படிக்காம வேலை வாங்கி கொடுத்தா உனக்கு ஓகே தானே?
வேலை வாங்கிட்டு அவ்வளவுதான். உனக்கு மீன் பிடிக்க கத்து தருவோமே தவிர மீன் பிடித்து தரமாட்டோம். அதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். நாங்களும் ஒரு 8th படிக்கிற டைம், 8th இல்லை ஒரு 7th அந்த மாதிரி படிக்கிற டைம்லாம் மெக்கானிக்கல்னா பெரிய வேலை, எல்லாம் வெளிநாட்டிலே பண்ணுவாங்க, சவுதியெல்லாம் பெரிய பெரிய வேலை, ஆயில் அண்ட் கேஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 12th வரும்போது, 12th அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், மெக்கானிக்கல்னா என்ன சொல்றாங்கன்னா, மெஷின் கடையில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான், பைக்கு கியரை கழட்டிட்டு இருக்கான், செயின் டைட் பண்ணிட்டு இருக்கான், அப்படி அந்த சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இது ஏன் சேஞ்ச் ஆச்சுங்கிறது ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்கு, அது வருவோம். இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து நானும் மெக்கானிக்கல் படித்தேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு தான் நான் படித்தேன். நான் படித்த ரீசன் என்னன்னா, அதில் ஸ்கோப் இருக்கு, வெளியெல்லாம் ஸ்கோப் இருக்கு, கற்றுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோட படித்தேன். அப்போ படிக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, என்ன அவன் மெக்கானிக்கலில் படிக்கிறான், படிச்சு அங்கே என்ன வேலை கிடைக்க போகுது, டிகிரியே வேஸ்ட்டுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு 2020 இப்போ இன்னி வர ஜென்ரேஷன்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சா அவங்களுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா, இருந்தா அது எந்த மாதிரி ஸ்கோப்பா இருக்கும்? எது படிச்சாலுமே ஸ்கோப் இருக்கு. யாருக்கு ஸ்கோப் இருக்கும்? அதுல அறிவு இருக்கு. உனக்கு யாருக்கு அறிவு இருக்கா? இல்ல இருக்கணும். நல்லா படிச்சவனுக்கு அதுல அறிவு இருக்கு, நாலேஜ் இருக்கு, அவ்வளவுதான். யார் நல்லா படிப்பா? அது புரிஞ்சுக்கிட்டோம், அதை பிடிச்சவன் நல்லா படிப்பான், அவ்வளவுதான். எனக்கு அதை பிடிச்சிருக்குன்னா அதை நல்லா படிச்சிருவான். அதை நல்லா படிச்சவன் நல்ல நாலேஜ் வச்சிருப்பான். நாலேஜ் வச்சிருந்தா ஈஸியா வேலை கிடைச்சிடும், growth வந்துடும். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டுக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை எல்லாம் இருக்குது, நிறைய இருக்கு. நான் இது யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கேன். எங்க இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்கறாங்க, திருப்பியும் கேட்கறாங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, மெக்கானிக்கல்னா ஒன்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் மட்டும்தான் இருக்கு, இல்லை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான் இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே. ஏன்னா ஒன்று கார் கம்பெனிக்கு வேலைக்கு போவோம், இல்லை பைக் கம்பெனிக்கு வேலைக்கு போவோம். அதை விட்டு நம்ம கோயம்புத்தூர் இருக்கனால பம்பு கம்பெனிக்கு வேலைக்கு போவோம். இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் கம்பெனி பேர் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. சரியா? இபிசி கம்பெனிஸ் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ இருக்குது, சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஷிப் பில்டிங்ல எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, நம்மளுக்கு ஆயில் அண்ட் கேஸ்குள்ள போகலாம், பவர் பிளான்ட் செக்டர் போகலாம். ஸோ அப்போ இதுல எல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்கும் போது இப்படி ஒரு ஃபீல்டே இருக்கு. என்னன்னா இருக்கிறதுலயே மெக்கானிக்கல் தான் கெத்துன்னு காலேஜுக்குள்ள பேசுனதுக்கு காரணம், எவர்கிரீன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பேசுனதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நம்ம மட்டும்தான் எந்த ஃபீல்டுக்குள்ள வேணா போய் வேலை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஐடி கம்பெனி, ஐடி வேலை இல்லை, மெக்கானிக்கல் வேலை பார்க்கல நீங்க. ஐடி மெக்கானிக்கல் இருக்கு. ஆமா, இப்போ நீங்க ஒரு பாஷ் கம்பெனிக்குள்ள போனீங்க அப்படின்னா ஸோ அங்க உங்களுக்கு மெக்கானிக்கல் டிசைன் ஒர்க் இருக்கும். ஸ்டேரிங் வீல்லாம் அவங்க டிசைன் பண்றாங்க, புரியுதுங்களா? ஸோ அங்க மெக்கானிக்கல் டிசைன் வேலை தான், மெக்கானிக்கல் வேலை தான் இருக்காங்க. ஐடி கம்பெனிக்குள்ள போய் வேலை செய்யலாம். ஒரு இசி கம்பெனி எடுத்துக்கோ, ஒரு டவர் கட்டுறதுக்கு ஒரு இசி கம்பெனி தான் கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க, டவர் கட்டுறதுல டவர் அவங்களே கட்டிடுவாங்களா? கனெக்ஷன் கொடுப்பாங்க, டவர் நம்ம தான் வைக்கணும். அப்புறம் டவருக்கு என்ன ஸ்ட்ரக்சர் போட்டா தாங்கும், அனலைஸ் பண்ணது ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதா, என்ன டைப் ஆஃப் ஸ்டீல் போறது, இதெல்லாம் எவன் சொல்லுவான்? பைப் என்ன டிசைன் யூஸ் பண்றதெல்லாம் நம்ம தானே கொடுக்கணும். அப்ப அங்கேயே நம்மளுக்கு வேலை இருக்குல்ல, அங்க வேலை தேடி இருக்கீங்களா? சரி வேண்டாங்கய்யா, கம்ப்யூட்டர் இருக்கிற ஒரு கம்பெனி HCL. சரியா? கம்ப்யூட்டர்லாம் வந்துட்டு தான் இருக்கு HCL கம்ப்யூட்டர் தயாரிக்கிற கம்பெனியில் நம்மளுக்கு வேலை இருக்குமா? இருக்கு. என்ன வேலை? சிபியோட பாக்ஸ். அப்புறம் எவன் ரெடி பண்ணுவான்? நம்ம தான் பண்ணணும். சரி, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த லைட் இருக்குது, கேமரா இருக்குது இல்லையா, இந்த கேமராவோட பாடி யார் டிசைன் பண்ணுவா? டிசைன் இன்ஜினியர் பண்ணுவோம். இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல பண்ணணும், அதை பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க? எவ்வளவு காம்ப்ளிகேட்டட், எவ்வளவு சின்ன சின்ன பார்ட் இருக்குது, சின்ன பாட்டுக்கு சின்ன ஸ்லாட் வேணும்ல. ஒரு எம் தவறு போச்சுனாலும் அதை மைக்ரோ சிப்ஸ் உள்ள வைக்க முடியாது. அப்ப அந்த மொத்த டிசைன் ஒருத்த பண்றான்ல, அப்ப இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குதுல்ல, அப்ப வேலைக்கு அந்த ஃபீல்ட்ல போய் தேட வேண்டியதானே? கேள்விங்களா எனக்கு அது கேமரா தயாரிக்கிற கம்பெனில வேலையை என்னமோ மெக்கானிக்கல் எல்லாம் தாராவாது கொடுத்த மாதிரி மெக்கானிக்கல் படிச்சோன்னா ஒன்று கார் கம்பெனி இல்லை பைக் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும். அதை விட்டா பஸ் கம்பெனி, அசோக் லைலாண்டு பஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும். இதுதான் நம்ம மைண்ட் செட் கொடுக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வெளியே திரும்பி பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் நம்மளுக்கு வேலை இருக்கு. இதை பத்தி விழிப்புணர்வே மக்கள்கிட்ட இல்லையா? அதைத்தான் நாங்க யூடியூப் சேனல்ல நான் சொல்ல வரதே அதான். யூடியூப்ல நான் அதை வச்சு நான் ஸ்ட்ராங்கா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஃபீல்டு நிறைய இருக்கு தம்பி, அதுல நீங்க ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ரிஸ்க் ஃப்ரீ எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. கஷ்டமே படாம நோகாம நொங்கு தின்னணும், அது கூட பரவாயில்ல. அதாவது இது வந்து தெரிஞ்ச ஃபீல்டு, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் தெரிஞ்ச ஃபீல்டு. இதெல்லாம் அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும், எங்க வேலை இருக்கும், கம்பெனில என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுலயே உங்களுக்கு பயம் வந்துடும். இங்க என்ன இருக்குமோ தெரியாது, கம்பெனி இருக்குமோ தெரியல, ஃபியூச்சர்ல growth இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ஃபியூச்சர் இருக்குமா, ஸ்கோப் இருக்குமான்னு கேக்குறீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. இந்த மைக் செய்யணும், ஃபியூச்சர்ல நீங்க மைக் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? தெரியாது, ஏன்னா இப்ப தேவை மைக் யூஸ். ஃபியூச்சர்ல கேக்குறேன், யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுவீங்க. சரி, கார் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணுவோம். சாப்பிட்றதுக்கு பிளேட் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணுவோம். டம்ளரு கண்டிப்பா, பாட்டில் கண்டிப்பா, பாக்ஸ் கண்டெய்னரு இருக்கும், கேஸ் ஸ்டவ்ஸ் இருக்கும், கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்கும், எல்லாமே வீட்டில் ஃபேனு, டிவி, மிக்சி எல்லாமே யூஸ் பண்ணுவீங்கல்ல. நீங்க ஒரு நாளத்துல நான் இதை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து ஆதிவாசியா மாறிட்டேன், காட்டுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு வேலை இருக்காது. எப்படி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும்
ஆதிவாசியா திருப்பி காட்டுக்குள்ளே திரும்பி போயிட்டானா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வேலை இருக்காதுங்க ஐயா. அங்க போய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆக்சுவலா நம்ம அங்கிருந்து தான் வந்தோம், அப்படிதான் வந்தோம். பட் என்னன்னா அவ்வளவுதான். ஸோ நீங்க காட்டுக்குள்ள போயிட்டா எல்லாரும் காட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா வேலை இருக்காது. அது வரைக்கும் நாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வேலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை. அதை போய் தேடுங்க, ஈஸியா கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். இவ்வளோ லென்த்தா போனீங்கல்ல, வேற ஹெச்ஆருக்கு போன் பண்ணி அவங்க வந்து காலி பேக் அப்படி கால் பண்றேன்னு இப்படி ஒரு சார் காலை எடுத்தவனே குட் மார்னிங் சார் என்ன சொல்றோம் ரிசீவ் அப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிள் வர மாட்டேது. என்ன எதிர்பார்க்குறீங்க? ஓ மாப்பிள்ள நீங்களா? மாப்பிள்ள தேடிட்டு இருந்தேன், வாங்க கம்பெனிக்கு அப்படின்னு கூட்டு போகணுமா உங்களைய? சார் கால் பண்ணி நம்ம கேட்கறோம், மாரி ஜாப் இருக்கு சார், ரெக்ரூட்மெண்ட் இருக்குன்னு கேட்கறோம். இப்போதைக்கு எதுலப்பா கூப்பிடுறப்பா? ஆனா ஹெச்ஆர் வந்து ஒரு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நிறைய லிங்க்டின் நாக்னி நிறைய வெப்சைட்லாம் இருக்கு, அதை எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணோம். அதான் நீங்க வந்து என்னன்னா நீ அவங்க வீட்டுக்கு மருமகன் ஆக போறவன், மருமகன் போன் பண்றாரு, அவ்வளவு சொல்லுங்க மாப்பிள உங்களுக்கு அதான் வேலை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க, இப்போதைக்கு வேலை இல்லைங்க மாப்பிள அப்படி சொல்லுவானுமா? தம்பி ஹெச்ஆர் அவ்வளவுதான், ஹெச்ஆரோட வேலை ஆள் தேவையான எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்போ நீ மட்டும் தான் ஹெச்ஆருக்கு போன் பண்ணுவியா? ஹெச்ஆருக்கு என்ன ஒரு மாப்பிள்ளையா இருப்பான்? யோசிச்சு பாருங்க, ரத்த கணக்கில் மாப்பிள்ளைக்கு இருப்பாங்க. அப்ப எல்லாரும் போய் டார்ச்சர் பண்ணுவாங்க இல்ல? ஸோ அவங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் நீங்க ஒண்ணு. ரெண்டாவது என்ன இதுக்கு நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கறேன். வேலை இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். இவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். வேற என்ன சொல்லணும்? எப்படி தேரணும் வேலையை எந்த ஃபீல் அது எப்படி தானே சொல்றேன். பட் நீங்க ஹெச்ஆர் ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க ஹெச்ஆர் இருந்து? சொல்லுங்க தம்பி, காலையில சாப்பிட்டீங்களா, சாயங்காலம் அதெல்லாம் கேட்கணுமா? அதான் வேலை இருக்குதான் எனக்கு கேட்கறீங்க. தம்பி இல்ல தம்பி ஓன வை அப்படி சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? வேற என்ன சொல்லணும் தம்பி? அதாவது நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். நான் இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆச்சு. போன வாரம் தான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒன்று வந்துச்சு டிசைனுக்கு. அந்த ஓப்பனிங் வந்து இதெல்லாம் சொல்லணுமான்னு கேட்கறேன். இருக்கு இல்ல அதை பைனரியா சொல்லணும், அதுதான் சொல்றாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்? அதெல்லாம் அவ்வளவுதான், அப்படித்தான் இருக்கும். சரி இப்ப அந்த கச்சேரியா உட்காந்து தொங்கிட்டே இருக்கணுமா? தம்பி அவங்களுக்கு ஒரு மருமகன்னா நம்மளுக்கு அதே மாதிரி நிறைய மாமனார் இருக்கிறாங்க தெரியுமில்ல? அந்த கச்சேரியில அடுத்த கச்சேரிக்கு போன் பண்ணுவான், சரியா? வேற என்ன, வேற ஏதாவது கேட்க வந்தீங்களே? சார் எப்படி தேடணும், என்ன மாதிரி ஃபீல்? வேலை தேடுறது, இப்போ வேலை தேடுறது வந்து ரொம்ப என்னோட கான்செப்ட் படி ரொம்ப சிம்பிள் தான். நீங்க இந்த நாக்ரியில் அப்ளை பண்றது, லிங்க்டின்ல அப்ளை பண்றது, அப்ளை பண்ணுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ளை பண்ணாலும் இப்போ ஒரு கம்பெனி பார்க்குறேன், இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட நேம் எடுங்க, கூகுள்ல போடுங்க, அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்றாங்கன்னு பாருங்க வெப்சைட்ல போய். அந்த ப்ராடக்ட்லாம் வச்சு லைட்டா ஸ்டடி பண்ணிக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்து ஃபேப்ரிகேஷன் தான் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அது வந்து சில கீவேர்ட்ஸ் எடுத்துக்கங்க, சரியா? சும்மா எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனிக்கு ஹெச்ஆர் நம்பர் இருக்கும், இல்லாட்டி எம்டி நம்பர் இருக்கும், வெப்சைட்ல ஃபோன் அடிங்க. நீங்க அப்ளை பண்ணதெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க, பண்ணிட்டு ஒரு ஃபோன் அடிங்க. சார் குட் மார்னிங் சார், என்னுடைய பேர் வந்து கமலேஷ், இது மாதிரி நான் கோயம்புத்தூர் வந்து கால் பண்ணியிருக்கேன், பிஇ முடிச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னன்னா ஷீட் மெட்டலில் நாலேஜ் இருக்குது சார், ஷீட் மெட்டல் டிசைன்லாம் நான் பக்காவாக பண்ணுவேன், இந்த பேனல் போர்டு அதெல்லாமே நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் சார், எனக்கு பெண்டிங் ரிடக்ஷன் கால்குலேஷன்லாம் தெரியும், மெட்டீரியல் செலெக்ஷன்லாம் தெரியும், அந்த ஷீட் மெட்டலுக்கு லேசர் கட்டிங்க்குள்ள டிராயிங் நான் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு இத்தனை வார்த்தை நீங்கள் சொல்லணும். இந்த செட்டெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஹோல்டு பண்ணுவாங்க. என்னன்னா ஏன்னா லேசர் கட்டிங் சொல்கிறான், இப்படி பெண்டிங்லாம் சொல்கிறான், பெண்டிங் ரிடக்ஷன்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு அடுத்த வார்த்தை கேட்பாங்க. சார் இல்லை சார் நான் ஃப்ரெஷர் தான், பட் எனக்கு இந்த நாலேஜ் எல்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவேன். நான் இல்லை ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லி முடிக்க மாட்டேன். நீங்கள் பேசுகிற சில விஷயங்கள் தான். சரி இப்போதைக்கு அது இல்லையாப்பா சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்கள், நான் கம்பெனிக்கு டேரக்டாக ஒரு நிமிஷம் வரேன் சார், உங்கள் கம்பெனி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு சார், வெப்சைட்டில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, கம்பெனி சொல்லுங்களேன், சரியா? சொன்னீங்கன்னா கம்பெனிக்கு போடுவாங்க, போங்க இன்டர்வியூ பண்ணுங்க, கரெக்டாக இல்லை பரவாயில்ல. அந்த கம்பெனியோட எம்டி உண்மையாகவே உங்களுக்கு வேற ஒரு கம்பெனியில் வேலை இருந்தால் உங்களுக்கு சொல்லுவார். ஏன்னா இந்த சம்பவம் நிறைய நடந்திருக்கு, எனக்குமே நடந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கம்பெனிக்கு போனால் வேலை ஒரு கிட்டத்தட்ட 8 பேர் இன்டர்வியூ போகிறோம், 8 பேர் இன்டர்வியூ போய் வேலை அங்கே ஒரு ஆள் தான் எடுக்க முடியும், மீதி 7 பேர் வேலை இல்லாமல் இருக்கிறோம். அவர் என்னப்பா ஒருத்தர் தான் எடுக்க முடியும், நான் எத்தனை பேர் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பரவாயில்ல சார், நாங்கள் நெக்ஸ்ட் கம்பெனி பார்க்குறேன் சார் அப்படின்னா ஒன்ஸ் உட்காருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சிட்டார் ரூம்லேயே, 8 பேரையும் உட்கார வச்சுட்டு ஃபோன் அடிச்சார். ஃபோன் அடிச்சு நான் எங்கே பேசுகிறேன், நம்ம பசங்க இருக்காங்க ஒரு 7 பேர் சூப்பராக வேலை பார்ப்பாங்க, உங்களுக்கு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவரே 2-3 கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணார். கேபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, கேகேஆர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு சென்னையில் இருக்குது, அவருக்கு ரெஃபர் பண்ணார் அந்த கம்பெனிக்கு. ஸோ இந்த மாதிரி 4-5 கம்பெனிக்கு அவரே எங்களுக்கு ரெஃபர் பண்ணார். காரணம் நாங்கள் போய் அப்ரோச் பண்ண விதம், ஃபோன் பண்ணோம், டேரெக்டாக போனோம், அவ்வளோதான். ஸோ அதை இன்னைக்கு அப்ரோச் பண்ணுறீங்கன்னா இல்லை வீட்டில் படுத்துக்கிட்டே ஜாலியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்குறீங்க, இல்லாட்டி வீட்டில் படுத்துக்கிட்டே வேலை ஆகிறீங்க. வீட்டில் படுத்துக்கிட்டே வேலை செய்யணும்னா ஒரே ஒரு வேலை தான் செய்யணும், கேம் விளாடணும். இருக்காதடா அதுதான் பார்த்து விட்டு சொல்லிட்டல.
வேற நீங்க தான் கேக்குறீங்க சொன்னீங்க. உங்களுக்கெல்லாம் என்னதான் வேணும்? ஒரு கம்பெனியில வேலை வாங்கி கொடுக்குறோம்னு வச்சுக்குவோம், நீங்களா வேலைக்கு போவீங்களா மாட்டீங்களா? ஒரு கம்பெனி என்விரான்மெண்ட் சரியில்லை, சரியா? நீங்க வேலைக்கு போகாம இந்த காரணம்லாம் என்கிட்ட சொல்றீங்க, இதெல்லாம் முறையா நீங்களே சொல்லுங்க. கம்பெனி தூரமா இருக்கு, கம்பெனிக்கு பக்கத்துல எந்த கடையுமே இல்லை, கம்பெனில ரூம் தர மாட்டாங்க, கம்பெனி அட்மாஸ்பியர் சரியில்லை, கம்பெனில சோறு தர மாட்டாங்க, ஃபுட்டு கிடையாதுங்கிறாங்க, கம்பெனில 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்ய சொல்றாங்க, இல்ல 12 மணி நேரம் வேலை செய்ய சொல்றாங்க. அந்த கம்பெனில பெரிய சிஸ்டமே இல்லை, ஒரே ஒரு சிஸ்டம் தான் வச்சிருக்கிறாங்க. கம்பெனியில எனக்கு சீனியர் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் தான் போனால் எல்லா வேலையும் பார்க்கணும். அந்த கம்பெனிக்கு எப்படி போறது? ஸோ இந்த காரணத்தெல்லாம் நீங்க சொல்றீங்க, வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வேலைக்கு போக காரணமே இல்லை, கிடைச்சி போயிட வேண்டியது. இப்போ இந்த காரணமெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சு, நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்ச பசங்கள்ட்ட இருந்து எனக்கு வந்துச்சு. என்ன பண்ணலாம்? இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? என்விரான்மெண்ட்லாம் பார்த்து என்னையா பண்ண முடியும்? உள்ள போய் வளர இல்ல, முடியும். நீங்க உங்களை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது, உங்க கூட படிச்சவங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க. அவங்க நிறைய பேர் இந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சொல்லிட்டேன்ல, கஷ்டப்படக்கூடாது. நீங்க சொல்லுங்க. அவர் அதான் ஆசைப்படுறாரு, நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இல்ல, அதனாலதான் அவர்கிட்ட கேட்டதான் தெரியும். 9 புலன்கள் அடக்கி வச்சிருக்காரு அவரு, எல்லாமே இருக்கு. சார் நீங்க சொன்னீங்கல்ல தூரமா இருக்கணும்னா அப்ப எதுக்கு இன்ஜினியர் படிச்சான்? 4 வருஷம். ஓ, எங்கிட்ட கேள்வி கேக்குறீங்களா? எதுக்கு இன்ஜினியர் அப்ப எதுக்கு வேற பிஎஸ்சி வேற படிச்சிடலாம்? இன்ஜினியர் படிச்சா வெளியூருக்கு போகணும், வேலைக்கு போகணும். என்ன உள்ளூரே சேர்த்துக்கு இன்ஜினியர் படிச்சாங்க? அதான் 4 வருஷம் உட்காந்து படிச்சு கன்னியாகுமரி படிச்சது 500 கிலோமீட்டர் போய் படிக்கிறோம்ல, 50 கிலோமீட்டர் வேலை கிடைக்க போகுது. அது ஒரே ஒரு கஷ்டம் அடைய போகுது. கம்பெனி நம்ம தான் வந்து 8 கம்பெனி தூணி நம்ம தான், நம்ம போறதான் டிராயிங் நம்ம தான் படம் இஷ்டம் தான் போடலாம், போடலாம்னு நம்ம கெத்தா சொல்லணும். டிசைன் அதெல்லாம் வாயில வடத்துறதுலாம் வாயில வடத்துறதுலாம் தான் இருக்குது. ஆனா உண்மையாவே கம்பெனில போய் இப்படி வேலை செய்யறதுக்கு ரெடியா இல்லையே யாரும். கம்பெனி வளரல, அங்க எதுவுமே தேராதுன்னா கிளம்பி வந்துடும், வேற வழி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீ 4 மாசம் வேலை செய்யற, 4 மாசம் நீ எல்லாம் கத்துக்கிட்டா இல்ல சார் இந்த கம்பெனி அவ்வளவுதான், இதுக்கு மேல இதே ப்ராஜெக்ட் திருப்பி வருது, இதுக்கு மேல இங்க உட்காந்துட்டோம்னா நமக்கு இதே வேலை தான் திருப்பி செய்யணும், எது பெருசா கத்துக்க முடியாது, பட் இது வரைக்கும் நான் கத்துக்கிட்டேன், இப்ப நான் கம்பெனி விட்டு சுவிட்ச் ஓவர் ஆகிறேன், சூப்பர் ஆயிட்டு போங்கிறேன். நல்லது, அது நீங்க 4 மாசம் வேலை செஞ்சா தானே தெரியும். ஆமா செய்யணுமே, போகணும்ல, போக மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கணும், அப்புறம் தோடணும், அப்புறம் தான் கட்டணும். கத்திரோ கோட்டையா? டோலக்பூர் வேற என்ன பூர்? டோலக்பூர், வேல்பூர் இருக்கா? வேல்வான்பூர், டோலக்பூர் உண்மையில இருக்கா? என்ன சொல்றீங்க? எங்க இருக்கு சொல்லிருக்காங்க? நாளைக்கு எங்க பெர்ஃபெக்ட் இன்ஜினியர்ஸ் ஆல்ரெடி இன்னைக்கு 2 பேர் இன்டர்வியூ போயிருக்காங்க. எங்க தெரியும்ல? அன்னைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்டான்னு கேளுங்க. வரல, வந்த உடனே கேட்டுறணும், எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர்டா போயிடுறோம். ஆமா, அவ்வளவுதான். அதே கம்பெனிக்கு இந்த வீடியோ திரும்ப உங்களுக்கு செலக்ட் ஆயிடுவோம்ல, அப்புறம் என்ன செலக்ட் ஆகி வேலைக்கு போறதுக்கு கேட்டு போறாங்க. இப்போ 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நான் வெளிநாடுக்கெல்லாம் போகணும், இதே மாதிரி போகலாம். இல்ல, அப்ராட்ல வேலைக்கு போகணும், அவ்வளவுதான். அப்ராட் போறதுக்கு மேக்ஸிமம் கன்சல்டன்சிஸ் நீங்க அப்ரோச் பண்ணலாம். இல்லாட்டி அப்ராட் இல்லைன்னா அந்தந்த ஊருக்கு லிங்க்டின்ஸ் தனியா இருக்கு, அந்தந்த ஊருக்கு நாக்ரி இருக்குது. ஸோ அதுல எல்லாம் போயிட்டு நீங்க ஜாப் போர்ட்டல்ஸ்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு, உங்க ப்ரொஃபைல வேலை வேசி தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி ஈஸியாக வேலை கிடைச்சது பெரிய விஷயமே கிடையாது. பட் அதெல்லாம் தேடணும், அப்ளை பண்ணணும். எத்தனை பேர் எவ்வளவு சோசியல் மீடியா ஆக்டிவ் இருக்கிறீங்க? இன்ஸ்டாகிராம் தான், வேற எதுலையும் எவனும் ஆக்டிவ் கிடையாது. நீங்க வேணா சொல்லுவீங்களே கப்பல் என்ன வேலை இருக்கும், ஆமா, கப்பல் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு. இது கப்பலை கழுவுற வேலை இருக்குமோ, வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. கப்பல் என்ன டிசைன் பண்ணுவோம்? கப்பல் ஃபுல்லாவே டிசைன் பண்ணலாம் தம்பி. கப்பல்னா இங்கன்னா வெறும் அந்த ஷேப் மட்டும் கிடையாது, கப்பல்னா உள்ளுக்குள்ள நிறைய இருக்குது. மெயினா பாய்லரோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம் கப்பல்ல எல்லாம். பாய்லர்னா வெசல்ஸ், ப்ரெஷர் வெசல்ஸ் இருக்கும், இதெல்லாமே உங்களுக்கு அங்க பெரிய வேலை. டர்பைன்ஸ் இருக்கு, அந்த கீழே அந்த ப்ரொப்பலர் தனியா டிசைன் வச்சுட்டுனா எல்லாமே இருக்கு. எல்லாமே ஷீட் மெட்டல் பேஸ் பண்ணி வரும் அதிகமா. அதே கம்பெனில எங்க சார் இருக்குது? தமிழ்நாட்டுல தூத்துக்குடி சைட்ல இருக்கு அந்த கம்பெனிஸ்லாம். சென்னையில சில சர்வீஸ் கம்பெனிஸ் இருக்கும். மீதி எல்லாமே இந்த கடல் சார்ந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க எல்லாமே உங்களுக்கு சர்வீஸ்க்காக சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கும். பட் இந்த கப்பலை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும். அப்ப நீங்க என்னன்னா ஷிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இன் இந்தியான்னு போடுங்க, இதுக்கு யார்கிட்ட கேட்டுக்கிட்டே போட்டா அதுலயே வரப்போகுது. அந்த கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணலாமே. ஃப்ரெஷர்ஸ் இருக்க மாட்டாங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை கம்பெனிக்கு அப்படி தேர்ந்தீங்க? நாங்க 2-3 கம்பெனி தெரியல. எப்பறம் ஜோசிகாரனா மாறுறீங்க, எனக்கு தெரியவே இல்லை. அது ப்ரெஷர் யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்ப ப்ரெஷர்ல வேலைக்கு எடுக்காம நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஆமா, தான் தேடணும், கிடைக்கிறது கிடைக்காது அப்புறம் பாத்துக்கலாம். இது வரைக்கும் தேடினது கிடையாது யாரும். ஒரு கம்பெனி தேடுவோம், 2 கம்பெனிக்கு தேடுவோம், தேட வேண்டியது.
அப்புறம் சார் இல்லை சார் வேலை கிடைக்கல சார், ஃப்ரெஷர் எடுக்க மாட்டாங்களாமா, 2 கம்பெனி தான் எடுக்கல, 3வது கம்பெனி இருக்கும்ல, சரி பிடிச்சி போகலாம் அவ்வளோதான். அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷர்னா யாருமே எடுக்கலைன்னா யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் எவனுமே வேலைக்கு போனதே இல்லையா? அப்புறம் நம்ம முதல்ல போகணும், அவ்வளோதான் சொன்ன மாதிரி, அவ்வளோதான். அடுத்த கேள்வி இவரு கேட்கணுமா? நீங்க கேளுங்க. அடுத்தது ரிவர்ஸ் பேப்பர். ஒரே டவுட்டு, எம்இசி ஆரம்பிப்பதற்கான காரணம் என்ன? ஒரு காரணம் இல்லை, இப்போ நான் பலத்தனம் பண்ணணும் இல்லை, சோறு திக்கணும் இல்லை, அதுக்கு தான் ஆரம்பிச்சது. ஒரு ஐடியா வச்சு ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல? ஐடியாலாம் இல்லை, எனக்கு கிளாஸ் எடுக்கிறது எனக்கு பிடிச்ச வேலை, ஃபர்ஸ்ட் விஷயம். ஆமாம், டீச்சிங் பிடிச்ச வேலை. ஓகே, அதனால அப்படியே அதனாலலாம் ஆரம்பிக்கல, இது எனக்கு பிடிக்கும். பட் இருந்தாலும் நான் வேலை செஞ்சது வெளியே வேறு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறமா மார்க்கெட்டிங்கில் போய் வேலை செஞ்சேன். அப்புறம் எனக்கு இந்த சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப நாளுமே பிடிச்சது தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் யோசிக்கும் போது தான் சரி இன்ஸ்டியூட்டே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒன்று வந்துச்சு. என் ஃப்ரெண்டும் வந்தார், இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலான்னு.